சேரன்னா சோழன திட்டிட்டே இருக்கிறாங்க. "ஏன்டா இப்படி இருக்க? உனக்கு கல்யாணம் ஆயிருச்சு தெரியும்ல? கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்து வச்சிருக்க. அப்படி இருந்த இன்னொரு பொண்ணுகிட்ட பேசுற இதெல்லாம் உனக்கு நியாயமா இருக்கா சொல்லு? நீ இப்படி துரோகம் பண்றியே!" அப்படின்ற மாரி திட்டுறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, "சும்மா நிறுத்துனே! எனக்கு நடந்தது என்ன நிஜ கல்யாணமா சொல்லு? என்கிட்ட நிலா பேசிட்டா இருக்கிறாங்க. சொல்லு நீ இப்ப." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஏன்டா அதுக்காக உனக்கு கல்யாணம் ஆயிருச்சு சோழா! நீ அத மறைச்சுட்டு இன்னொரு பொண்ணுகிட்ட இப்படிலாம் பேசுறது தப்பு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதத்தானே நானும் சொல்றேன். எங்களுக்கு நடந்தது என்ன நிஜ கல்யாணமா? சொல்லுங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிலா இருந்துட்டு சோழன பார்த்து முறைச்சிட்டு இருக்கிறாங்க. "எங்க இப்ப நிலாவ என் கூட வர சொல்லு. நான் அந்த பொண்ணு வீட்ல போய் இவங்க தான் என் ஒய்ஃபு அப்படின்னு நான் சொல்றேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிலா இருந்துட்டு வேகமா எந்திரிக்கிறாங்க. நம்ம எல்லாருமே வந்துட்டு, ஓகே ஒரு வேளை அப்படிதான் கூட வரப்போறாங்க போல, சொல்லப் போறாங்க போல அப்படின்னு நெனைச்சோம்னா, எந்திரிச்சு என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க ஊர்ல இருக்கிற வம்பெல்லாம் வாங்கிட்டு வருவீங்க. தேவையில்லாம பொண்ணு பின்னாடி போயிட்டு வழிஞ்சுட்டு வருவீங்க. இப்போ அதுக்கெல்லாம் நான் பலியாடு ஆக முடியுமா? எந்த பிரச்சனையிலயும் என்னால தலையிட முடியாது. இதென்ன நானே வாண்டடா உங்கள போய் பேசுங்க, லவ் பண்ணுங்கன்னு சொல்லவா செஞ்சேன்? நீங்க என்னனாலும் பண்ணிக்கோங்க. காயத்ரியவே கூட கல்யாணம் பண்ணிக்கோங்க." அப்படின்ற மாதிரி நிலா கோவத்துல சொல்லிட்டு போயிர்றாங்க. இப்போ சேரன் வந்துட்டு, "ஏன்டா இதெல்லாம் உனக்கு தேவையாடா? சும்மாவே இருக்க மாட்டியா? பாரு இப்ப அந்த பிள்ள கோவிச்சுட்டு போயிருச்சு." அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பங்குக்கு அவங்களும் திட்டுறாங்க. பாப்போம் என்ன